அனைவருக்கும் வணக்கம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இன்றில் இளம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து உற்றுகின்றேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமக. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குரு சந்திரனால் ஏற்படக்கூடிய கேசரி யோகம். குருவும் சந்திரனும் கேந்திரங்களில் அமர்ந்து கெஜகேசரி யோகம் என்ற ஒரு அமைப்பை கொடுப்பாங்க. குருவும் சந்திரனும் இணைந்து குருச்சந்திர யோகம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. இது கேசரி யோகம். இது அப்படின்னா சந்திரன் எந்த பாவகத்தில் வேணாலும் அமர்ந்திருக்கலாம். குரு அஸ்தமனம் அடையாமல் ராகு கேதுகளால் பாதிக்கப்படாமல் லக்னத்துக்கு 6, 8, 12 மறையாமல் எந்த பாவகத்தில் வேணாலும் அமர்ந்து தனது திரிகோண பார்வையால் சந்திரனை சுபத்துவப்படுத்தும் போது இந்த கேசரி யோகம் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ கேசரி யோகத்திற்கு குருவின் பார்வை சந்திரன் கிடைத்தவுடன் சந்திரன் வலிமை அடைகிறார். அவர் அமாவாசையாக இருந்திருக்கலாம், இல்லை 6, 8, 12 அவர் எந்த பாவகத்தில் வேணாலும் அமர்ந்திருக்கட்டும். ஆனால் குருவின் பார்வை சந்திரனை சுபத்துவப்படுத்தி ஒரு ஆத்ம ஒளி என்ற அமைப்பை பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஜாதகர்களுக்கு கொடுத்துரும். இப்போ இந்த அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பில் ஜாதகர் எதையும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பையும், தான் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் எதிரிகள் இல்லாத ஒரு அமைப்பையும், அப்படி எதிரிகள் இருந்தாலும் அதை வெல்லக்கூடிய ஒரு தகுதியை தான் இந்த கேசரி யோகம் கொடுக்குது. கெஜகேசரி யோகம்னா எதிரியை வளர்த்து விட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குறது. இது எதிரிகளை இல்லாமலே செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கேசரி யோகம் கொடுக்கிறது. குறிப்பாக குரு 6, 8, 12 மறையக்கூடாது. லக்னத்திற்கு நீசம் அஸ்தமனம் கிரகணம் அடைஞ்சிருக்கக்கூடாது. சந்திரன் எந்த பாவகத்தில் அமர்ந்திருந்தாலும் குழப்பம் கிடையாது. ஏன்னா குருவின் பார்வையில் அவர் சுபத்துவம் அடைஞ்சிருவார் அப்படின்ற அமைப்பில் இந்த யோகம் இருக்கக்கூடியவர்கள் எதிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு தகுதியை கொடுக்கும். லக்னமும் லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப, லக்னமும் லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா எந்த ஒரு யோகமும் செயல்பட முடியாது. ஜாதகராக தன்னிச்சையாக செயல்பட முடியாது. எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு தகுதியே இருக்காது. அப்போ லக்னமும் லக்னாதிபதி வலுத்து இருந்தால் மட்டுமே எந்த ஒரு யோகத்தையும் ஒரு ஜாதகர் முழுமையாக அனுபவிக்க முடியும். வணக்கம்.